யார் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாங்க, ஒரு விக்கெட்டா 2 விக்கெட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போது ஒரு எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களுமே மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். ஆக்சுவலாக ஒரு எலிமினேஷனா டபுள் எலிமினேஷனா அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருந்ததுல. ஸோ இதில் ஒரு எலிமினேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு எலிமினேஷன் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, போன வாரம் 2 பெண்களை வெளியேற்றிருந்தனர். ஸோ இந்த வாரம் ஒரு ஆண் தானே போனோம். அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருந்தது 2 பேர். பாட்டம் எண்டில் இருந்தது 2 பேர். ஒன்று சத்யா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இன்னைக்கு வேக்கப் சாங்லலாம் மூக்குத்தின்ற மாதிரி தர்ஷிகா போட்டிருந்தாங்க. நானும் தர்ஷிகா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அந்த சாங்கை கெஸ் பண்ணி. இப்போ சத்யா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டு. ஸோ விடை பெறுகிறார் சத்யா. இந்த நபரை பல நாளாக விஜய் டிவி காப்பாற்றி கொண்டே வந்தது. ஏன்னா பல பிளேயர்ஸ் வெளியே போகணுமே, சத்யா வெளியே போகாமல் இருந்தது தான் பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்னையா சத்யா பண்ணிட்டாருன்றது தான் பல பேர் கேள்வியாகவும் கேட்டிருந்தோம். அது இன்னைக்கு நகர்ந்துருச்சு அப்படின்றது தான் பாயிண்ட். இது 2 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. நமக்கு ரெகுலராக சோர்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லையுமே ஸோ வந்துச்சு சத்யா எலிமினேட்டட் அப்படின்றது ஒன்று. ஓகே, ரெண்டாவது ஐஷுவோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸ் ஐஷு இருக்காங்களே, அவங்களோட அப்பாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ரெகுலரான எவிக்ஷன் அப்டேட்லாம் பல விஷயங்கள் அவர் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவார். அவரும் போட்ட அடுத்த நிமிஷமே வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன். ஸோ 2 இடத்துலையுமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சத்யா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது அதிகாரப்பூர்வ தகவல் அப்படின்றது தான். ஓகே, இன்னொரு பக்கம் சத்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் நடக்காது. அவரும் மைண்ட் வைஸ் இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட். அவர் மைண்ட் வைஸே ஸ்டேபிளாக இல்லாத சுச்சுவேஷனில் கொஞ்சம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டார். காலைல கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டகிரியில் சத்யாவை இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன். சத்யா அந்த கேமில் இருக்காருப்பா. சத்யாவை அந்த கேம்லேருந்து எடுத்துட்டு அந்த கேமை பார்த்தீங்கன்னா கேம் பாட்டு நகர்ந்துட்டு தான் இருக்கும். பெரிய தாக்கங்கள்லாம் இருக்காது. சத்யான்ற ஆளே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி தான் கேம் பிளே இருந்தது. ஏன்னா சத்யான்ற ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சத்யா மூலிமா பெரிய இன்ஸ்டன்ஸ்லாம் இல்லை. வரும் அந்த கேப்டன்சியை தூக்கிட்டு சத்யாவை எடுத்துன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒன்றும் இல்லை. அது ஒரு இது கூட கம்பேர் பண்ண வேண்டாம். ஆள் அட்ரஸே இல்லாத மாதிரி தான் இருந்தார். வீட்டுக்குள்ளேயே டூப்பு மாதிரி தான் இருந்தார். பிக் பாஸ்லேயே டூப்பு கேரக்டர் போட்டு ஒளிஞ்சு இருந்த மாதிரி தான் சத்யா இருந்ததை நான் பார்க்குறேனே தவிர்த்து அவரால் பெரிய சுவாரஸ்யமான கண்டெஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ண முடியும், இன்ட்ரெஸ்டிங்கான எதனா பண்ண முடியும்னு நான் பார்த்ததே கிடையாது. பட் எனிவே 70 நாள் சஸ்டெயின் பண்ணதில் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறது என்னென்னா, அவர் ஒரு நல்ல மனிதர், குட் சோலுன்றது வேணா சொல்லலாமே தவிர்த்து நான் இப்படி தான் இருப்பேன்றது வேணா அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கலாம். பட் இந்த கேமுக்காக எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல அப்படின்றது தான் யதார்த்தமான பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஓகே, எனிவே ஆல் த பெஸ்ட் ஃபியூச்சர் சத்யா. நான் அந்த கணக்கானம் சீரியலில் அந்த மேக்ஸ் டீச்சரெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. அதுலையாவது வந்துருங்க, திரும்பி பார்த்து அதில் ரசிக்கிறேன். பட் என்னால் இதில் ரசிக்க முடியல அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து சரி, ஒரு எலிமினேஷன் நடந்துடுச்சு, 2வது எலிமினேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது எலிமினேஷன் பண்ணுறதுக்கு தாங்க பல குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. விஜய் டெலிவிஷன் வந்து பிளான் பண்ணது என்னன்னா டபுள் எலிமினேஷன் தான். அதில் மிட் வீக் எவிக்ஷனும் பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா மிட் வீக் எவிக்ஷன் ஸ்டார்டிங்ல பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா நாமினேஷன்ல அவங்க எதிர்பார்த்த நபர்கள் யாருமே வரல. எதிர்பார்த்த நபர்கள்லாம் வந்திருந்தானா ஓகே. பட் கடைசி ஓட்டிங் எண்டில் எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எடுத்து பாருங்களேன், அன்ஷிதா, விஷால், அருண், ரயன், தர்ஷிகா, சத்யா. பார்த்தீங்களா, இந்த 6 பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸு. இப்போ டபுள் எலிமினேஷனாக இருந்தால் நம்ம ஆளுங்களே 2 பேர் போகிறாங்களே, அது எப்படிங்க எங்களால் ஏற்றுக்க முடியும், அக்செப்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அதுலேயும் வந்து மெயினான கண்டென்ட் கொடுக்குற நபர்களான கிரிஞ்சு கப்பல் இருக்காங்களா, அந்த கிரிஞ்சு கப்பல் அவங்க 2 பேருமே பாட்டம் எண்டில் வந்தது அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான சம்பவம். ஏன்னா தர்ஷிகாக்கெலாம் ஓட்டு இருக்கும், அவங்கள வச்சு எப்படியாவது இது பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் தர்ஷிகாவே பாட்டமில் வந்ததால தான் டபுள் எலிமினேஷன் பண்ணால் நமக்கு தர்ஷிகாவும் போகிறான், சத்யாவும் போகிறான். அப்போ விஷால் மட்டும் தனியாக இருப்பார். விஷாலுக்கு ஒரு பார்ட்னர் தேவை, அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கண்டென்ட் தேவை. எபிசோடில் கண்டென்ட் இல்லைன்னா அந்த கிரிஞ்சு கப்பல் பண்ணுறதை வச்சு தான் நாங்களே கண்டென்ட் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ கட் அண்ட் ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை தூக்கி வெளியே போட்டால் நாங்கள் கண்டென்ட்டுக்கு எங்கே போகிறது, கண்டென்ட் இல்லாமல் போனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற கண்டென்ட் டீமுக்கும் ஒரு பயம் இருக்கும், பிக் பாஸ் டீமுக்கும் பயம் இருக்கும் இல்லையா. அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். இல்லைனா இந்த மிட் வீக்லேயே வந்து தர்ஷிகாவை அழகாக தூக்கி இருக்கலாம், அவங்க பர்த்டே செலிப்ரேஷனும் பண்ணணும், விஷால் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், அதில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகணுன்ற மாதிரி தான். ஸோ அடுத்த வாரம் பாருங்கள், தர்ஷிகா போகிற போக்கு பார்த்தா அடுத்த வாரம் தர்ஷிகா நாமினேஷன்லேயே வரமாட்டாங்களோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கூட தோணுதோ அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு எலிமினேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே. 2வது எலிமினேஷன் இதை பேஸ் பண்ணி
எல்லாமே இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். இல்லை 2வது எலிமினேஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சுன்னா அதை கூட உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணிடுறேன். இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு விடை பெற்றுள்ளார் சத்யா அவர்கள் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். பட் ஓகே, பை கைஸ்.